வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது இது சில்க் காட்டன் சாரீ. இப்போ இதில் பார்த்திங்கன்னா சில்வர் கலரில் பார்டர் இருக்குது. இப்போ அதுக்கு இந்த ப்ளவுஸோட டிசைனுக்கு பார்த்திங்கன்னா சில்வர் கலரில் 1/4 மீட்டர் கிளாத் எடுத்து ஒரு அழகான டிசைன் வந்து நம்ம சாரீக்கு பொருந்துகிற மாதிரி பண்ணலாம். இப்போ சாரீ பார்க்கலாம். சாரீ இந்த மாதிரி தான் இருக்குது. டபுள் சைடு பார்டர் இருக்குது. சில்வர் கலர் ஜரி பார்டர் இருக்குது. சாரீ ஃபுல்லாக இதே டிசைனில் இருக்குது. இது ப்ளவுஸ் டிசைன் இந்த மாதிரி இருக்குது. சின்ன சின்னதாக டிசைன் இருக்குது. இப்போது முந்தான பகுதி இந்த மாதிரி டிசைனில் இருக்குது. இது பின் பக்கம் லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தும் கட் பண்ணியிருக்கிறேன். ஷோல்டர் 5 இன்ச்சு கட் பண்ணியிருக்கிறேன். ஒரு பேப்பர் கேன்வாஸை நம்ம 2ஆம் அடித்து நெக்கோட அகலத்தை அடையாளப்படுத்தலாம். 2.25 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்துகிறேன். நெக்கோட உயரம் 9.5 இன்ச்சு அடையாளப்படுத்துகிறேன். இந்த சைட்லேயும் நம்ம நெக்கோட அளவை அடையாளப்படுத்திட்டு இப்போ இந்த நெக்குக்கு கீழே டிசைன் பண்ணுற பகுதி 2 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்துகிறேன். இந்த சைட்லேருந்து அப்படியே கொஞ்சம் வெளிப்பக்கம் 1/2 இன்ச்சு வர்ற மாதிரி அப்படி வரைஞ்சிடலாம். இந்த சைட்லேருந்து வளைவாக இலை வடிவமாக வரைஞ்சிட்டு 1 இன்ச்சு வெளிப்பக்கம் கேன்வாஸ் இருக்கிற மாதிரி விட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த டிசைன் பண்ணுற பகுதியும் சேர்ந்த மாதிரி கட் பண்ணியாச்சு. இப்போ இது நாம் லைனிங் கிளாத்தை 2ஆம் அடித்து சென்டரில் அடையாளப்படுத்தி உள்பக்கம் உள்ள பீஸ் வச்சு சைடில் உள்ள பீஸ் வைங்க. அளவுகள் மாறாமல் சரியான அளவுக்கு வரும். லைட்டாக அயன் பண்ணதுக்கப்புறம் நம்ம உள்பக்கம் இருக்கிறத எடுத்துகிட்டு நல்லா அயன் பண்ணி விட்டுறலாம். இப்போ இந்த டிசைன் பண்ணுறதுக்கு நம்ம வரைஞ்சிக்கோம் பாருங்கள், அதை அப்படியே நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்துடலாம். இதையும் ஒரு சின்ன லைனிங் கிளாத்தில் வச்சு அயன் பண்ணிடலாம். இனி நம்ம தைக்கலாம். இந்த கேன்வாஸில் எட்ஜில் தைச்சிருங்க. ரெண்டு சைட்லேயும் அதே மாதிரி கேன்வாஸில் தைச்சாச்சு. தைச்சதுக்கப்புறம் மெயின் கிளாத் வைக்கலாம். அதுக்கும் மேலே லைனிங் கிளாத் வைக்கலாம். நேராக ஒரு தையல் தைச்சதுக்கப்புறம் நெக்கு பகுதியில் ஜாயிண்ட் ஆக்கலாம். நெக்கு பகுதியில் கேன்வாஸுக்கு உள்பக்கம் கேன்வாஸில் தையல் படாமல் அப்படியே ஜாயிண்ட் ஆக்கலாம். 1/4 இன்ச்சு கிளாத்தை விட்டு கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த சைடில் கிராஸில் அப்படியே நெக்கு பகுதி ஃபுல்லாக கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு நம்ம லைனிங் கிளாத்தை அடிப்பக்கமாக திருப்பி விடலாம். நல்லா திருப்பி விட்டதுக்கப்புறம் நெக்கோட எட்ஜில் தைச்சிருங்க. நெக்கோட எட்ஜில் தைச்சோம் அப்படின்னா பைப்பிங் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்கோட எட்ஜில் தைச்சதுக்கப்புறம் வெளிப்பக்கம் 2 கிளாத்தையும் சேர்த்து ஜாயிண்ட் ஆக்கி இடுப்பு மடிப்பு பார்த்துக்கு எக்ஸ்ட்ரா லைனிங் கிளாத்து ஜாயிண்ட் ஆக்கி மடித்து தைச்சாச்சு. இப்போ இது பைப்பிங் பண்ணுறதுக்கு சாரியில் இருக்கிற பார்டருக்கு பொருந்துகிற மாதிரி டிஷ்யூ கிளாத் எடுத்துருக்கிறேன். 1 சைடாக மடித்து தைக்கலாம். கிராஸ் பீஸ் 1 சைடாக மடிச்சிருக்கிறேன். கிராஸ் பீஸ் அடிப்பக்கம் வச்சு கொஞ்சம் வெளிப்பக்கம் தெரிகிற மாதிரி ஜாயிண்ட் ஆக்கி நம்ம இதில் பைப்பிங் பண்ணலாம். மேலே இருக்கிற பீஸில் எட்ஜில் ஜாயிண்ட் ஆக்கிட்டு வரேன். நல்லா அந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு அடிப்பக்கமாக திருப்பி விடுங்க. பைப்பிங் இந்த அளவுக்கு இருக்கும். இப்போ தையல் பைப்பிங்கை விட்டு வெளிப்பக்கமாக ஜாயிண்ட் ஆகிற மாதிரி அப்படியே தைச்சிருங்க. ஆனால் தையல் வந்து பைப்பிங்கில் விழும்போது இந்த பைப்பிங் நமக்கு கொஞ்சம் கோணலாக தெரிகிற மாதிரி இருக்கும். தையல் வந்து அப்படி வெளிப்பக்கம் விழும்போது தான் ஃபினிஷிங் ரொம்ப நல்லாயிருக்கும். தைச்சி முடிச்சாச்சு. தைச்சதுக்கப்புறம் இந்த பகுதியில் கேன்வாஸில் அதே மாதிரி எட்ஜில் தைச்சிருங்க. ரெண்டு பக்கமும் தைச்சதுக்கப்புறம் இந்த பார்டர் பீஸ் அப்படியே கட் பண்ணியிருக்கிறேன். இது சின்ன பீஸாக இருக்கிறதுனால 2ஆக மடித்து நம்ம இந்த பகுதியை அப்படியே நம்ம 2ஆக மடிச்சுட்டு கொஞ்சம் கிராஸில் அந்த பார்டருக்கு பொருந்துற மாதிரி இப்படி வச்சுட்டு இந்த சைடு 2ஆக மடிச்சிருக்கோம் பாருங்கள், அந்த பகுதியில் லைன் போட்டு அந்த பகுதியில் நம்ம தைச்சிட்டு கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஏற்ற மாதிரி அந்த டிசைனுக்கு இந்த பார்டர் வந்துடும். இந்த மாதிரி வச்சுட்டு இதுக்கு மேலே அந்த கேன்வாஸ் பகுதியை வச்சு அப்படியே ஜாயிண்ட் ஆக்கிடுங்க. சைடில் கொஞ்சம் பகுதி தைச்சிட்டு இந்த சைடில் நம்ம ஜாயிண்ட் ஆக்கலாம். சின்ன பார்டராக இருக்கும்போது இந்த மெத்தடில் தைங்க. கொஞ்சமாக கிளாத்தை விட்டு கட் பண்ணி எடுத்துருங்க. வெளிப்பக்கம் 1 இன்ச் அளவு கிளாத் இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். அந்த கார்னரில் தையல் வரைக்கும் கட் பண்ணிடுங்க. அப்போ தான் நல்லா திரும்பி கொடுக்கும்.
நம்ம நல்லா திருப்பி எடுத்துடலாம். நல்லா திருப்பி எடுத்ததுக்கப்புறம் இதோட எட்ஜில் ஒரு தையல் தைச்சிடலாம். எட்ஜில் தைச்சதுக்கப்புறம் வெளிப்பக்கம் 2 கிளாத்தையும் சேர்ந்த மாதிரி ஜாயிண்ட் ஆக்கிடலாம். இந்த தையல் லைன் இந்த பகுதியில் இருக்குது. இப்போ இதை நம்ம இந்த முதுகு பக்கத்தில் இந்த பீஸ் அப்படியே 2ஆக மடித்து சென்டரில் நம்ம அடையாளப்படுத்திடலாம். கரெக்டாக அந்த பகுதி வந்து அந்த சென்டரில் அப்படி வர மாதிரி வச்சுட்டு ஜாயிண்ட் ஆக்கலாம். அதில் ஒரு லைன் இருக்குது, தையல் லைன். அதில் அப்படியே ஜாயிண்ட் ஆக்கிட்டோம் அப்படின்னா அளவுகள் வந்து சரியாக வந்துடும். ஒரு சைடில் சென்டர்லேருந்து நம்ம தைச்சிட்டு இன்னொரு பக்கம் தைக்கும்போது 2 பக்கமும் ஒன்று போல் ஜாயிண்ட் ஆகும். இது சதுர பீஸ் கட் பண்ணியிருக்கிறேன். 2 இன்ச் அகலமுள்ள சதுர பீஸ். டிஷ்யூ கிளாத்தும் ப்ளவுஸோட பீஸும் அந்த மாதிரி கட் பண்ணியிருக்கிறேன். எல்லா பீஸையுமே 4ஆக மடித்து முக்கோண ஷேப்பில் ஜாயிண்ட் ஆக்கிடலாம். எல்லாமே ஜாயிண்ட் ஆக்கியாச்சு. ஜாயிண்ட் ஆக்கினதுக்கப்புறம் ஒன்றுக்கு மேலே ஒன்று வைக்கலாம். அந்த கீழே நம்ம அந்த டிஷ்யூ கிளாத் வந்து இந்த அளவுக்கு ஒரு லைனாக தெரிகிற மாதிரி அதுக்கு மேலே ஒரு சைடாக அந்த முக்கோண பீஸை வைங்க. மேலே வைக்கிற பீஸை ஒரு சைடாக வச்சு ஜாயிண்ட் ஆக்குறேன். பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. இப்போ இதை நம்ம தையலுக்கு வெளிப்பக்கம் ஒன்று போல் எல்லா பீஸையும் கட் பண்ணி எடுத்துடலாம். எல்லா பீஸுமே கட் பண்ணி எடுத்தாச்சு. கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த சைடில் வைக்கலாம். அந்த கார்னர் நமக்கு அந்த பைப்பிங் பக்கமாக வரணும். அந்த மாதிரி ஒரு பீஸ் முடியறதுக்கு முன்னாடி இன்னொரு பீஸ் வைங்க. அந்த ப்ளூ கலர் பீஸில் இந்த சில்வர் கலர் தெரியுது பாருங்கள், அந்த அளவுக்கு அந்த ப்ளூ கலர் தெரிகிற மாதிரி அடுத்த பீஸ் வைங்க. அடுத்தடுத்து இந்த மாதிரி ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு இப்படி ஜாயிண்ட் ஆக்கிடுங்க. அந்த கார்னர் நமக்கு பைப்பிங் பக்கம் வரணும். அந்த மாதிரி எல்லா பீஸும் ஜாயிண்ட் ஆக்கினதுக்கப்புறம் தையலுக்கு வழிப்பக்கம் எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஏன்னா அப்படியே திருப்பி தைக்கும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும். எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு இது கிராஸ் பீஸ் 2ஆக மடித்து 1/4 இன்ச் அளவுக்கு தைச்சிடலாம். தையலுக்கு வெளிப்பக்கம் அளவுகளை ஒன்று போல் கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த மடிப்பு பக்கம் நெக்கு பகுதி பக்கமாக வரணும். இப்போ கீழே இருக்கிற பீஸுக்கு மேலே இந்த பீஸ் வச்சு அதோட தையல் லைன் இருக்குது பாருங்கள், அதுக்கு மேலே இந்த தையலும் வரணும். அந்த மாதிரி அதுக்கு மேலே வச்சு அப்படியே ஜாயிண்ட் ஆக்குங்க. அப்படி தைச்சிட்டு நம்ம திருப்பி தைக்கும்போது முக்கோண பீஸோட நூல் இலைகள் வந்து இப்போ நாம் தைக்கிற பகுதிக்கு உள்பக்கமாக வரணும். அந்த மாதிரி வச்சு ஜாயிண்ட் ஆக்குங்க. தைச்சிட்டு அது அப்படியே நம்ம திருப்பி வெளிப்பக்கமாக ஜாயிண்ட் ஆக்கலாம். எல்லா பக்கமும் ஜாயிண்ட் ஆக்கினதுக்கப்புறம் இந்த டிஷ்யூ கிளாத் ஒரு பீஸும் இந்த ப்ளவுஸ் கிளாத்தும் எடுத்துருக்கிறேன். 2ஆக மடித்து நேராக ஒன்றுக்கு மேலே ஒன்று வைக்கலாம். வச்சுட்டு இந்த கார்னர் பகுதியில் வச்சு ஜாயிண்ட் ஆக்கலாம். ஜாயிண்ட் ஆக்கியாச்சு. இப்போ இதில் பீட்ஸ் எடுத்துருக்கிறேன். 2 சைஸில் எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் சின்ன சைஸு, அப்புறம் கொஞ்சம் மீடியம் சைஸில் இருக்குது. ஒரு கார்னரில் சின்ன பீடு வைக்கலாம். அப்புறம் அந்த ப்ளூ கலருக்கு கொஞ்சம் பெரிய சைஸு. அந்த மாதிரி வைக்கும்போது அந்த டிசைன் நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாடல் வந்து பேக் சைடில் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ இந்த மாடல் பார்த்திங்கன்னா சில்வர் கலரில் இந்த சாரியில் பார்டர் இருந்ததுனால நம்ம அதில் சில்வர் கலர் கிளாத்து 1/4 மீட்டர் எடுத்து அதுக்கு பொருந்துற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கிறோம். இது வந்து காட்டன் சாரிக்கு மட்டும் இல்லாமல் சில்க் சாரிக்கும் பொருந்துற மாதிரி உள்ள ப்ளவுஸ் மாடல் தான். இது எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மேலும் வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.